37வது ശ്ലോകം. ആകർണ്യ ആത്മജം ആയാന്തം സംഭരേത്യ യദാ ആഗതം. ആകർണ്യാത്മജമായാന്തം സംഭരേത്യ യദാഗതം രാജാ ന ശ്രദ്ധതേ ഭദ്രം അഭദ്രസ്യ കുതഃ മമ. രാജാ ന ശ്രദ്ധതേ ഭദ്രമഭദ്രസ്യ കുതോ മമ. ആകർണ്യാത്മജമായാന്തം സംഭരേത്യ യദാഗതം രാജാ ന ശ്രദ്ധതേ ഭദ്രമഭദ്രസ്യ കുതോ മമ. மைத்ரேய மகர்ஷி கண்டினியூ பண்றார். துருவனோடு மனசுல இருக்கிற சிந்தகளை எல்லாம் நம்ம பார்த்ததாக்குமே, வனத்திலேந்து பலதும் சிந்தனை பண்ணிண்டாக்கும் துருவகுமாரன் ராஜ கொட்டாரத்துக்கு போனது. இப்படி சிந்தனை பண்ணிண்டு அந்த ராஜகுமாரன் கொட்டாரத்துக்கு யாத்திரை போனார். கொட்டாரத்தை நோக்கி போனார். ഉത്താനപാദ രാജാവോട് ആത്മജം സ്വന്തം പുത്രൻ രാജാവോട് സ്വന്തം പുത്രൻ ராஜாவோடு அப்படி இல்லைன்னா அப்பாவோடு ஆத்மாவிலேந்தாக்கும் புத்திரன் ஜனிக்கிறார். அப்படிங்கிறதுனால ஆத்மஜம், ஆத்மாவிலேந்து உத்பவிக்கிறது ஆத்மஜம். பிதாவுதான் புத்திரனாயிட்டு ஜனிக்கிறது. ஆயாந்தம் புத்திரன் திரும்பி வரார் அப்படின்னு வனத்திலேந்து கொட்டாரத்துக்கு தபசெல்லாம் அவசானிப்பிச்சு திரும்பி வரார் அப்படிங்கிற வார்த்தை ஆகர்ண்ய கேள்விப்பட்டுட்டு ராஜா சந்தோஷத்தால துள்ளிச்சாடலை. சம்பரேத்ய யதா ஆகதம் ராஜாவால நம்ப முடியலை. அதனாலேயாக்கும் சந்தோஷத்தை பிரகடனப்படுத்தாத்தது. சம்பரேத்ய யதா ஆகதம் இறந்து போன ஒருத்தர் குடும்பத்துக்கு உயிரோட திரும்பி வந்தானா எந்த அளவுக்கு சந்தோஷம் உண்டாகுமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கான புண்ணியம் எனக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சு துக்கப்பட்டுண்டாக்கம் இருந்தார் அந்த ராஜா. சரீரத்திலேந்து ஜீவன் பூலோகத்திலேந்து பரலோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் அந்த உயிரில்லாத சரீரத்துக்குள்ள அந்த ஜீவன் பிரவேசனம் பண்ணிட்டு ஜீவன் இருக்கிற அந்த சரீரம் எழுந்துண்டு நின்னுது அப்படின்னாக்கா அது நம்புறதுக்கு ரொம்ப சிரமம். அந்த விஷயம் எப்படி ஆக்குமோ அது மாதிரி நம்ப கூடின விஷயம் இல்லை இது. அதனால இந்த ஆளுகளெல்லாம் சொல்றத கேட்டுட்டு ராஜா ந ஸ்ரத்ததே அந்த வார்த்தைய ராஜா கொஞ்சம் கூட கெயர் பண்ணலை. பலரும் பலதும் இப்படி சொல்லிட்டு நடப்பா, നമ്മൾ അതൊന്നും കാതു കൊടുത്ത് കേൾക്കണ്ടാം அப்படின்னு இருந்தார் அந்த ராஜா. நடக்காத ஒரு விஷயம் எப்படி நடந்ததாயிட்டு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு சாதிக்கும். அதனாலேயாக்கும் ராஜாக்கு சந்தோஷம் உண்டாகாத்தது. ராஜா சிந்தனை செஞ்சது ராஜாவோடு அப்ப இருக்கிற அந்த மனோபாவம் என்னவோ அதாக்கும். அந்த மனோபாவத்தையாக்கும் இங்கு சொல்றது. இறந்து போன ஒருத்தர் ஜீவன் திரும்ப கிடைச்சு எந்திருந்தோ உக்காந்தா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உள்ள காரியமாக்குமே. ஆனா அது நடக்காத விஷயமாக்குமே.
நடக்காத ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ப முடியலை, அதனால சந்தோஷப்படவும் முடியலை. அபத்ரஸ்யா மங்களமில்லாத மமா எனக்கு, ராஜா நினைக்கிறதையாக்கும் நம்ம இங்க பார்க்கிறோம். மங்களமில்லாத எனக்கு பத்ரம் குதஹா, மங்களம் உண்டாகிறது எப்படி? எனக்கு மங்களம் உண்டாகணுமானா என் புத்திரன் திரும்ப வரணும். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் ஒன்றும் நான் செஞ்சிட்டில்லை. அப்படியாக்குமானா நான் எப்படி சந்தோஷத்தோடு கூடி இருப்பேன்? என் புத்திரன் எப்படி திரும்பி வருவன்? நான் மங்களம் இல்லாதவன் ஆக்கும். அதனாலேயாக்குமே என்னோட புத்திரன் வனவாசத்துக்கு கிளம்பி போனது. நான் பாபியானதினாலேயாக்குமே என்னோட புத்திரன் வன யாத்திரை செஞ்சது. புண்ணியமில்லாத எனக்கு புத்திரன் திரும்பி வந்த சந்தோஷம் உண்டாகிறது எப்படி? அதனாலேயே துருவகுமாரன் திரும்பி வரார் அப்படிங்கிற அந்த செய்தி ராஜாவுக்கு, அந்த செய்தியை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ராஜா அந்த செய்தியை சீரியஸ் ஆயிட்டு எடுத்துக்கலை. மனைவியோடு அதர்ம பிரவൃத்திய கண்ணால பார்த்துட்டு கமான்னு ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசாத்த நான் எவ்வளோ பெரிய பாபியாக்கும். அதனாலேயாக்குமே என்னோட சின்னஞ்சிறு பாலனாயிருக்கிற புத்திரன் வனத்துக்கு போய் அந்த துக்கத்தை நானிதா அனுபவிச்சுட்டு இருக்கேன். மகா பாபியான எனக்கு எப்படி புத்திரன் திரும்பி வந்த சந்தோஷம் கிடைக்கும்? அப்படி சிந்தனை பண்ணிட்டு ராஜா காது வழியா கேட்ட விஷயங்களில ஸ்ரத்தை கொடுக்கலை. கொடும் காரணத்துல பல பல குருவல் மிருகங்கள் இருக்கும். என்னோட புத்திரனை சாப்பிட்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சிங்கமோ புலியோ எல்லாம் என்னோட பையனை இப்போ தின்னிருக்கும். அப்படி இருக்கிறத என் பையன் எப்படி திரும்பி வருவேன்? 5 வயசு பாலகன் வனத்துல போயிட்டு ஜீவனோட திரும்பி வரான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியாது. பலரும் சொல்லிட்டு நடக்கிறா, അതൊന്നും നമ്പറത്തുക്ക് സാധ്യമില്ലേ. അതിനാലേ அந்த விஷயங்களொன்னும் ராஜா ശ്രദ്ധിക്കலை. ஒரு புத்திரனுக்கு அப்பா செய்ய வேண்டின எந்த ஒரு தர்மமும் புத்திரனுக்கு செய்யாதவனாக்கும் நான் துஷ்டனாக்கும் பாவியாக்கும். இனி அதுவா ധ്രുവകുമാരൻ திரும்ப வந்தாலும் என்னோடு தவற என்னோடு புத்திரன் மன்னிப்பரா. என்ன அப்பாவாயிட்டு ரெஸ்பெக்ட் ஆயிட்டு സ്വീകരിപ്പനാ என்னோட புத்திரன். இப்படியெல்லாம் நினைச்சு உத்தானபாத மகாராஜா அப்படி சிந்திச்சுண்டு இருந்தார். 38வது ஸ்லோகம். ஸ்ரத்தாய வாக்கியம் தேவர்ஷேஹே ஹர்ஷவேகேன தர்ஷிதஹ. ஸ்ரத்தாய வாக்கியம் தேவர்ஷேர் ஹர்ஷவேகேன தர்ஷித. வார்த்தா ஹர்த்துஹு அதிப்ரீதஹ ஹாரம் பிராதாத் மகாதனம். வார்த்தா ஹர்த்துரதிப்ரீதோ ஹாரம் பிராதான் மகாதனம். ஸ்ரத்தாய வாக்கியம் தேவர்ஷேர் ஹர்ஷவேகேன தர்ஷித. வார்த்தா ஹர்த்துரதிப்ரீதோ ஹாரம் பிராதான் மகாதனம். നാരദ മഹർഷിയോട് വാക്ക് രാജാവോട് നനവില് വന്നു ചേർന്നത്. நாரதமுனி கொட்டாரத்துல வந்து உன்னோட புத்திரன் திரும்ப வருவார் அப்படின்னு ராஜாட்ட சொன்னாரே. அந்த ஞாபகம் அவருக்கு வந்தது. தேவர்ஷேஹே தேவர்ஷியான நாரத முனியோடு வாக்குகளை ஸ்ரத்தாய நன்னா நினைச்சு பார்த்துட்டு நாரத முனியோடு
വാക്കുകളെ നല്ല പോലെ ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு ஹர்ஷவேகேன ரொம்ப ரொம்ப சந்தோஷ அலைகள் ஹிருதயத்தில் உண்டாயிட்டு தர்ஷிதஹ சந்தோஷ அனுபூதியால பரவசனாயிட்டு வார்த்தா துருவகுமாரன் திரும்பி வரார் அப்படிங்கிற அந்த வார்த்தைய செய்திய ஹர்த்துஹு ராஜா கிட்ட வந்து சொன்ன அந்த வார்த்தை சொன்னவனே அந்த நல்ல வார்த்தைய கொண்டு வந்த தூதனுக்கு அதிப்ரீதஹா ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷத்தோடு கூடிட்டு மகாதனம் ரொம்ப ஜாஸ்தியான வேல்யூபிளான ஹாரம் மாலைய பிராதாது அந்த தூதனுக்கு மகாராஜா உத்தானபாத ராஜா கொடுத்தார். நீ இந்த அளவுக்கு நல்ல ஒரு வார்த்தைய என்கிட்ட வந்து சொன்னியே, இவ்வளோ நல்ல ஒரு சுப செய்திய வந்து சொன்னியே, இந்த நல்ல வேல்யூ இருக்கிற ரத்ன மாலைய நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ராஜா அந்த தூதனுக்கு அந்த வார்த்தைய சொன்ன தூதனுக்கு தன்னோட கழுத்துல இருந்து ஒரு மாலையை எடுத்து கொடுத்தார். 39வது ஸ்லோகம். சத் அஸ்வம் சத் அஸ்வம் ரதம் ஆருஹ்ய சத் அஸ்வம் ரதம் ஆருஹ்ய கார்த்தஸ்வர பரிஷ்கிருதம் சதாஸ்வம் ரதமாருஹ்ய கார்த்தஸ்வர பரிஷ்கிருதம் பிராமணைஹ குலவ்ருத்தைஹ ச பிராமணை குலவ்ருத்தைச்ச பர்யஸ்தோ அமாத்ய பந்துபிஹி பர்யஸ்தோமாத்ய பந்துபி சதாஸ்வம் ரதமாருஹ்ய கார்த்தஸ்வர பரிஷ்கிருதம் பிராமணை குலவ்ருத்தைச்ச பர்யஸ்தோமாத்ய பந்துபி. கார்த்தஸ்வரம் பரிஷ்கிருதம் சொர்ணத்தால நன்ன அலங்காரம் செஞ்சிருக்கிற கார்த்தஸ்வரம் ஜனனா சொர்ணம் பரிஷ்கிருதம் அப்படின்னா சொர்ண அலங்காரங்களால அங்கையெல்லாம் சொர்ணமயமான அலங்காரத்தால டெக்கரேட் பண்ணியிருக்கா. உண்மையான சொர்ணத்தால உண்டாக்கப்பட்டதாக்குமோ அப்படின்னு தோணுற மாதிரி இருக்கிற டெக்கரேஷன். அது மட்டும் இல்லை, ரதம் அப்படிங்கிறது கார்த்தஸ்வரம் சொர்ணத்தால பரிஷ்கிருதம் நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கா. சத் அப்படின்னா நல்ல, அஸ்வம் சொன்னா குதிரை, நல்ல அஸ்வங்களை கெட்டின நல்ல அஸ்வம் சொன்னா நல்ல லட்சணம் இருக்கிற குதிரைகள், நல்ல லட்சணம் இருக்கிற அழகா இருக்கிற குதிரைகளை கெட்டின ரதம். ரதத்துல உத்தானபாத மகாராஜா ஆருஹ்யா ஏறி உக்காந்துட்டு பிராமணைஹீச்ச வேதகோஷங்கள் சத்தமா சொல்ற பிராமண சிரேஷ்டர்களாலும் குலவ்ருத்தைஹீச்ச ராஜகுலத்துல ரொம்ப ரொம்ப வயசான நிறைய பேர் இருக்கா, அப்படி இருக்கிற நிறைய கார்னோர்களாலையும் அமாத்தியஜா மந்திரிகளாலையும் பந்துபிஹீச்ச பந்துக்களாலையும் பரியஸ்தஹா சூழ்ந்து நிற்கப்பட்ட உத்தானபாத மகாராஜா துருவகுமாரன் வரார் அப்படிங்கிற செய்தியை கேட்டுட்டு அந்த ராஜகொட்டாரத்துல எல்லாரும் கூடி நின்னா. அவளெல்லாம் ராஜா கிட்ட வந்து நிற்கிறா, துருவகுமாரன் வந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ராஜா என்ன பண்ணினார், தங்கமுலாம் பூசப்பட்ட அந்த ரதத்துல ஏறி உக்காந்துட்டு
நல்ல அழகான குதிரைகளை, நல்ல குணமுள்ள குதிரைகளை, நல்ல லட்சணமுள்ள குதிரைகளை கெட்டின தேரில ஏறி உக்காந்துண்டு பிராமணர்களும் மந்திரிகளும் ராஜ குடும்பத்தில் இருக்கிற வயசானவர்களும் பந்துக்களும் எல்லாரும் சூழ்ந்து நிற்கப்பட்ட அந்த உத்தானபாத மகாராஜா அவளெல்லாம் ராஜாவை அகம்படி சேவிக்கவே துருவனை வரவேற்கிறதுக்காயிட்டு அந்த மகாராஜா யாத்திரையானார். நாற்பதாவது ஸ்லோகம். சங்க துந்துபி நாத ஏன சங்க துந்துபி நாதேன பிரம்ம கோஷ ஏன பிரம்ம கோஷேன வேணுபிஹி சங்க துந்துபி நாதேன பிரம்ம கோஷேன வேணுபி நிச்சக்ராம புராத் தூர்ணம் ஆத்மஜ அபீட்சண உத்சுகஹ. நிச்சக்ராம புராத் தூர்ணம் ஆத்மஜாபீட்சணோத்சுக சங்கதுந்துபிநாதேன பிரம்ம கோஷேன வேணுபி நிச்சக்ராம புராத்தூர்ணமாத்மஜாபீட்சணோத்சுகா. புராத் தூர்ணம் ஆத்மஜ அபீட்சணः உத்சுகः. நிச்சக்ராம புராத்தூர்ணமாத்மஜாபீட்சணோத்சுகா. புத்திரனை வரவேற்கிறதுக்காயிட்டு ஆனை, குதிரை, வேதம் சொல்லுற பிராமணர்கள், மந்திரிகள் இவாளோடு கூடிட்டு மகாராஜா யாத்திரையானார். அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். சங்கு துந்துபி சங்கத்வனி அங்கெல்லாம் முழங்கித்து. துந்துபி அப்படின்னா பெரும்பறை அங்க கொட்டப்பட்டது. நாத ஏனா இப்படி இருக்கிற வாத்தியங்களோடு நாதங்களால எல்லாம் அங்க ரொம்பி வழிஞ்சுது. துருவகுமாரன் வரார் அப்படிங்கிற சத்தத்தை அங்க கேள்விப்பட்ட எல்லாரும் அவளோட சந்தோஷத்தை பிரகடனப்படுத்தினா. சங்கு முழக்கினா. அதே மாதிரி பெரும்பறை கொட்டி அங்கெல்லாம் தெரியப்படுத்தினா துருவகுமாரன் வரார், துருவகுமாரன் வரார் அப்படிங்கிற விஷயத்த. அப்படி வாத்திய கோஷ நாதங்களால அந்த ராஜகொட்டாரம் அப்படி ரொம்பி நின்னுது. அப்படி வாத்திய கோஷங்கள் முழக்கிண்டு பிரம்ம கோஷ ஏனா வேத மந்திர கோஷங்கள் பிராமணர்கள் முழக்கின்னு இருந்தா. வேணுபிகி புலாங்குழல் வாசிக்கிறா ஒரு செலவா. தூர்ணம் ரொம்ப ஜாஸ்தியான எதிர்பார்ப்போடு கூடிட்டு புராது ராஜ கொட்டாரத்திலிருந்து நிச்சக்ராமா வெளியில இறங்கினார் மகாராஜா. துருவனை வரவேற்கிறதுக்காயிட்டு எல்லாரும் கொட்டாரத்திலிருந்து யாத்திரையானா. ஆத்மஜா புத்திரனை அபீட்சண ரொம்ப பக்கத்துல பாக்கிறதுக்கான உல்சுகஹா உற்சாகத்தோடு கூடிட்டு உத்தானபாத மகாராஜா பரிவாரங்களோடு கூட்டிட்டு ராஜதானியிலிருந்து வெளியில கிளம்பினார். துருவன் இருக்கிற இடத்துக்கு யாத்திரையானார். நாற்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம். சுனீதிஹி சுருஜிஹி ச அஸ்ய மகிஷ்யௌ ருக்மபூஷிதே சுனீதி சுருஜிச்சாஸ்ய மகிஷ்யௌ ருக்மபூஷிதே ஆருஹ்ய சிபிகாம் சார்தம் உத்தமேன
अभिजग्मधुः आरुह्य शिबिकां सार्धमुत्तमेनाभिजग्मधु सुनीति सुरुचिश्चास्य महिष्यौ रुक्मभूषिते आरुह्य शिबिकां सार्धमुत्तमेनाभिजग्मधु സുനീതിയും സുരുചിയും ഉത്തമനും നമ്മ അലങ്കാരം പണിയിട്ട് ധ്രുവനെ എതിരേൽക്കർക്ക് രാജാവോട് കൂടെ യാത്രയാണ്. അസ്യ அந்த ഉത്താനപാത രാജാവോട് മഹിഷൗ പട്ട മഹിഷികൾ സുനീതിഹി ച சுனீதி அப்படிங்கிற துருவனோடு அம்மையும் சுருஜிஹி ச சுருஜி அப்படிங்கிற துருவகுமாரன் கானனத்துக்கு போறதுக்கு காரணக்காரியாயிருந்த துருவனோடு சித்தியும் அப்படி அம்மாவும் சித்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க ஒரு சேர சொன்னதாக்கும் மகிஷௌ அப்படின்னு. அவ ரெண்டு பேரும் ருக்மபூஷிதே സ്വർണാഭരണങ്ങൾ അലങ്കാരമായിട്ട് പോട്ടുണ്ട്. ഉത്തമ ഏന ഉത്തമൻ அப்படிங்கிற ധ്രുവനോട് തമ്പി സുരുചിയോട് അതേമാതിരി ഉത്താന പാത രാജാവോടും പുത്രനുമാണ് அந்த ധ്രുവനോട് തമ്പിയും സാർദ്ധം കൂടിയുണ്ട്. ശിബികാം രഥത്തില് ആരുഹ്യ ഏറി ഒക്കാന്നുണ്ട്. അഭിജഗ്മധുഹു ധ്രുവനോട് മുന്നാലെ പോറത്തുക്കായിട്ട് ധ്രുവനോട് പക്കത്തിലെ പോറത്തുക്കായിട്ട് രാജാവോട് കൂടെ അവളും യാത്രയാണ്. നാൽപ്പത്തിരണ്ടാമത് ശ്ലോകം. താം ദൃഷ്ട്വാ ഉപവന അഭ്യാസേ ആയാന്തം തരസാ രഥാത് തം ദൃഷ്ടോപവനാഭ്യാസ തം ദൃഷ്ട്വാ ഉപവന അഭ്യാസ തം ദൃഷ്ടോപവനാഭ്യാസ ആയാന്തം തരസാ രഥാത് അവരുഹ്യ നൃപഃ തൂർണം ആസാദ്യ പ്രേമ വിഹ്വലഃ അവരുഹ്യ നൃപസ്തൂർണമാസാദ്യ പ്രേമവിഹ്വല തം ദൃഷ്ടോപവനാഭ്യാസ ആയാന്തം തരസാ രഥാത് അവരുഹ്യ നൃപസ്തൂർണമാസാദ്യ പ്രേമവിഹ്വല. പുത്രനെ வரவேற்கிறதுக்கு மகாராஜா கிளம்பி போனார் அப்படிங்கிறத பார்த்தோம். மகாராஜாவோடு கூட பிராமண சிரேஷ்டர்கள் மந்திரிகள் அதே மாதிரி ராஜ கொட்டாரத்தில் இருக்கிற ரொம்ப ரொம்ப வயசானவா எல்லாரும் போனா சுனீதியும் சுருஜியும் உத்தமனும் அலங்காரம் பண்ணிட்டு ധ്രുവനെ எதிரேൽக்கிறதுக்கு போனா அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி மகாராஜா புத்திரனை வரவேற்கிறதுக்கு கிளம்பி போற சமயத்துல ധ്രുവരാജകുമാരൻ அந்த ராஜ கொட்டாரத்துக்கு ஏறி வரார். அதை பார்த்த உத்தானபாத மகாராஜா ரொம்ப ரொம்ப பாசத்தோடு கூடி புத்திரனை கெட்டி பிடிச்சு உச்சந்தலையில முத்தமிட்டார். உத்தானபாத மகாராஜா ஆயாந்தம் கொட்டாரத்துக்கு வந்துருக்கிற தம் அந்த ധ്രുവരാജകുമാരനെ உபவன அபியாசே கொட்டாரத்துக்கு வெளியில இருக்கிற உபவனத்தோடு பக்கத்துல வச்சு திருஷ்டுவா பார்த்துட்டு மிருபஹா உத்தானபாத ராஜா தரசா அதிசீக்கிரமாயிட்டு ரதாது ரதத்திலேந்து அவருஹ்யா சாடி இறங்கினார். தூர்ணம் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாயிட்டு பிரேம விஹ்வ
ஈக்குவலகா பிரேம பாரவசியதையோடு கூடிட்டு புத்திரன்கிட்ட இருக்கிற வாத்சல்யத்தோடு கூடிட்டு அந்த புத்திரனோடு கிட்டக்க ஆசாத்தியா வந்து சேர்ந்தார்.